வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கடகம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய வாழ்க்கையை யாராவது உண்மையாக புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் ஒரே விஷயம் மட்டும் அவர்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் மிகவும் மென்மையான மனசு உடையவர் என்று அவர்கள் உடனே தெரிந்து கொள்வார்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் கடினமானது என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு சில சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நேர்ந்திருக்கும். அதை யாராலையும் வெளியில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சில விஷயங்கள் நிச்சயமாக நடந்திருக்கும். அதனை நினைத்து இன்னமும் நீங்கள் பாதிப்பு அடைந்து கொண்டுதான் இருப்பீர்கள். இருந்தாலும் அதனை யாரிடமும் கூற மாட்டீர்கள். நீங்கள் யாரையும் காயப்படுத்தவும் விரும்ப மாட்டீர்கள். உங்களை காயப்படுத்தினால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனால் மற்றவர்களை காயப்படுத்த வேண்டும் என்ற ஒரு குணம் உங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது. யாராவது கஷ்டத்தில் இருந்தால் உங்களால் முடிந்தவரை உதவ நினைப்பீங்க. உங்களுடைய வேலையை விட்டு வந்து கூட நீங்க அவர்களுக்காக உதவணும். அவங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக நிச்சயமாக இருப்பீர்கள். ஆனால் ஒரே ஒரு கேள்வி உங்களுக்குள்ள பலமுறை எழுந்து கொண்டே இருக்கும். நான் யாருக்கும் தீங்கு நினைக்காத போது ஏன் என் வாழ்க்கை மட்டும் இவ்வளவு சோதனைகளால் நிரம்பியது? இந்த ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதற்கு காரணம் வெறும் விதி மட்டும் கிடையாது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஜோதிட ரீதியான கிரக நிலைகள் தான் காரணம். இந்த கடகம் ராசியின் அதிபதி சந்திர பகவான். சந்திரன் என்ன கொடுப்பார் தெரியுமா? மென்மையான மனம், அன்பு, குடும்பத்தில் பாசம், உணர்ச்சி. ஆனால் சந்திரன் பாதிக்கப்பட்டால் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மனக்காயங்கள், உறவுகளில் சோதனைகள், நம்பிக்கை துரோகங்கள் இவையெல்லாம் அதிகமாகவே நடக்கும். இது போலத்தான் இந்த கடகம் ராசி வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நீங்க பெரிய அளவுக்கு வேதனைகளும் கஷ்டங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த ஒரு நேரத்தில் உங்களின் அதிபதி சந்திர பகவான் சிறிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார். இதனால உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சில மன வருத்தங்களும் மன வேதனைகளும் நிச்சயமாக நடந்திருக்கும். இது நான் கூறுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லைன்னா நடந்து விட்டதா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். சிறு வயதில் உங்களுடைய மனதிற்குள் ஏற்பட்ட காயங்கள். பல கடகம் ராசி அன்பர்களுக்கு சிறு வயதிலேயே சில சம்பவங்கள் நடந்திருக்கும். இதை உங்களால மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சிறு வயதில் நீங்க அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. சில நேரங்களில் குடும்பத்திற்குள் சண்டை, பெற்றோரின் கவலைகள், பணப்பிரச்சனைகள், இந்த விஷயங்கள் உங்களுடைய மனதை மிகவும் பாதித்திருக்கும். இதற்கு காரணம் சனி பார்வை 4வது வீட்டில் இருந்ததால் மட்டுமே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது. இந்த ஒரு கிரகம் என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரு மனிதனின் சிறு வயதிலேயே வாழ்க்கையின் கஷ்டங்களை காட்டுவார். வாழ்க்கைனா எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் வாழ்ந்தா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை உங்களுக்கு அறிய வைப்பார். ஏன் அப்படின்னா, யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம முன்னேற்றி போகலாம் அப்படின்னு பல கஷ்டங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். அதையெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு சமாளிக்கிறீர்கள் என்பதை அவர்கள் பார்த்து தெரிந்து கொள்வார். அதனால தான் நீங்கள் சிறு வயதில் மிகவும் சென்சிட்டிவான ஒரு மனிதராக மாறிவிடுறீங்க. நீங்கள் சந்தித்த அவமானங்கள் எப்படி தெரியுமா இருந்தது? இந்த கடகம் ராசி என்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மிகவும் பொதுவானது. நீங்கள் செய்யாத தவறுகளுக்கும் உங்களை குற்றம் சாட்டியவர்கள் நிச்சயமாக நிறைய நபர்கள் இருந்திருப்பாங்க. நீங்கள் உண்மையாக இருந்தும் சிலர் உங்களை தவறாக புரிந்து கொண்டார்கள். உங்களை நடத்தி கொண்டும் இருப்பார்கள். இதற்கு காரணம் ராகுவின் பார்வை. ராகு ஒரு மனிதனின் வாழ்க்கையில் தவறான புரிதல்களை உருவாக்கும். அந்த தவறான புரிதல்கள் உங்களுடைய வாழ்க்கையை அழிவு நிலைக்கு கூட நிச்சயமாக கொண்டு செல்லும். அந்த அளவுக்கு உங்களுடைய மனமானது கீழ் நோக்கி போய்விடும். அதனால தான் சில நேரங்களில் நீங்க செய்த நல்லதை கூட யாரும் பார்க்காமல் இருப்பார்கள். நீங்கள் சொல்லாத வார்த்தைகள் கூட உங்கள் மீது குற்றமாக மாற்றப்படும். ஆனால் நீங்க செய்த நல்லதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது. ஏதாவது ஒரு கெட்டது பண்ண உடனேயும் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஆளாக்கி விடுவார்கள். அது மட்டும் அல்லாம தேவையில்லாத வார்த்தைகளிலும் உங்களை பேசி விடுவார்கள். நம்பிக்கை துரோகங்கள் உங்களுக்குள்ள நடந்திருக்கும். இந்த கடகம் ராசி மிகவும் விசுவாசமான ஒரு ராசியாக இருக்கும். நீங்கள் ஒருவரை நம்பினால் முழு மனசோடு நம்புவீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய காயங்கள் என்ன தெரியுமா? நம்பியவர்கள் செய்த துரோகங்கள். இதை உங்களால மறக்கவே முடியாது. வேறு யார் செய்தாலும் அதனை உடனே மறந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு துரோகம் உங்களுடைய மனதிற்குள் இருந்து பெரிய குழப்பங்களை உங்களுக்கு ஆளாக்கி கொண்டே இருக்கும். இந்த மாதிரி சில காயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கும். நம்பியவர்கள் செய்த துரோகங்கள். இந்த கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த 4 வகையான துரோகங்கள் நிச்சயமாக நடந்திருக்கும். நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத கூறுங்கள். நண்பர்கள் மூலம் துரோகம். நீங்கள் நண்பர்களுக்காக எல்லாம் செஞ்சிருப்பீங்க. ஆனால் சில நண்பர்கள் உங்களை விட்டு போயிருப்பாங்க. அடுத்ததாக உறவினருக்கான துரோகம். உறவினர்கள் கூட சில நேரங்களில் உங்களுடைய நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டு உங்களை வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. அவர்களுடைய தேவை இருக்கும் முறை உங்களை அவர்களுடன் வைத்திருப்பார்கள். இந்த ஒரு செயலும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அடுத்ததாக பண விஷயத்தில் சில துரோகங்கள். நீங்கள் நம்பி கொடுத்த பணம் திரும்ப வராத சம்பவங்கள் இருந்திருக்கும். இதனால் நீங்கள் பெரிய அளவில் அவமானமும் அடைந்திருப்பீர்கள், அசிங்கமும் பட்டிருப்பீர்கள். இது பண விஷயத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட காயம்.
அடுத்ததாக காதலில் காயங்கள். நீங்கள் உண்மையாக நேசித்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரிந்திருப்பாங்க. இதற்கு காரணமாக இருந்தது சுக்கிர பகவானும் ராகு பாதிப்பு. இவர்கள் இணையக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த விதமான பாதிப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே தாமதமாக நடந்தது அப்படின்னு தெரியுமா? கடகம் ராசி அன்பர்களுக்கு ஒரு விஷயம் பொதுவாகவே இருக்கும். நீங்கள் முயற்சி செய்த விஷயங்கள் தாமதமாகத்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் நீங்கள் எது செய்தாலும் சரி, அதில் வெற்றி என்பது உடனே உங்களுக்கு கிடைக்காது. பொறுமையாகத்தான் கிடைக்கும். ஆனால் அந்த ஒரு வெற்றி நிலையானதாக இருக்கும். இதற்கு காரணம் சனி கிரகம். சனி ஒரு விஷயத்தை உடனே கொடுக்க மாட்டார். அதற்கு ஒரே ஒரு விஷயம் உறுதியாக இருக்கும். நீங்கள் உழைத்தால் அதை வீணாக்க மாட்டார். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலனானது கிடைக்கும். ஆனால் அதிர்ஷ்டம் என்பது உங்கள் பக்கம் எப்பொழுதுமே இருக்கவே இருக்காது. நீங்கள் முடிந்த அளவுக்கு நீ உழைச்சவனுடைய வாழ்க்கையை நீ காப்பாத்திக்கோ. ஆனா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத உனக்கு நான் கொடுக்கவே மாட்டேன். உன்னை வாழ்க்கையில முன்னேற்றவும் மாட்டேன் அப்படின்னு அந்த சனியோட தாக்குதல் காலத்துல உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தவர். ஆனால் இந்த ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவானது வரப்போகிறது என்றால் உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் நினைத்து பார்க்காததெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக தேடி வரும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றமாக உங்களுக்கு இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகின்ற மாற்றங்கள். கடகம் ராசி அன்பர்களே, நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் இப்போது மெதுவாக முடிவுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு கிரக நிலைகளில் முக்கியமான மாற்றமானது ஏற்படும். இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில 6 பெரிய நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த 6 பெரிய நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். முதலாவதாக சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள். சனி பகவான் உங்களை இத்தனை காலங்கள் சோதித்தார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க செய்த தவறுகள், பாவங்கள். தெரியாமல் முற்காலங்களில் நீங்க செய்த தவறுகள் மூலமாக அந்த கர்மத்தை உங்களிடம் வந்து கழிக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட சோதனைகளை கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் இனிமேல் அதே சனி பகவான் உங்களுக்கு பலன் தர ஆரம்பிக்கப் போகிறார். இதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இதற்கான காரணங்கள் கர்ம பலன் திரும்புவதற்கான ஒரு காலமாக இருக்கும். உங்களுடைய அதிபதி தரக்கூடிய அதிர்ஷ்டம். சந்திரன் நல்ல ஒரு நிலைக்கு வரும்போது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மன அமைதி, குடும்பத்தில் சந்தோஷம், நல்ல செய்திகள் இவையெல்லாம் அதிகமாகவே உங்களை தேடி வரும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படும். வாழ்க்கை நிலை உயர ஆரம்பிக்கும். உங்களுக்கு இந்த ஒரு நாளுக்கு பிறகு வேலை வாய்ப்பிலும் சரி, பதவி உயர்விலும் சரி, தொழில் வளர்ச்சியிலும் சரி, இவை நடக்க ஆரம்பிக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நல்ல ஒரு மாற்றத்திற்கு உங்களையும் கொண்டு செல்லும். நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். உச்சத்திற்கு செல்ல வேண்டிய செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் இந்த 3 விஷயங்களை செய்தால் உங்களுடைய வாழ்க்கை வேகமாக மாறிவிடும். நீங்கள் நினைத்து பார்க்காததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். பொறுமை காக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு பொறுமையுடன் நீங்கள் இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. பண விஷயத்தில் திட்டமிடல் என்பது மிகவும் அவசியம். திட்டமிட்டு செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். கோபம் எவ்வளவு இருந்தாலும் சரி, அந்த ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். எந்த வேலை உங்களுக்கு சரியாக பொருந்தும் தெரியுமா? கடகம் ராசி அன்பர்களுக்கு சில வேலைகள் செய்தால் மட்டுமே அது மிகவும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். ஒன்று கல்வித்துறைகளில் வேலை, 2வது மருத்துவம் சார்பாக, 3வது ஆலோசனை சம்பந்தப்பட்ட வேலைகள், 4வது உணவு தொடர்பான தொழில்கள், அடுத்ததாக ரியல் எஸ்டேட். இதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய தொழிலாக நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபமானது கிடைக்கும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரமானது இருக்கிறது. இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். கடகம் ராசி அன்பர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்தால் போதும், நல்லது மட்டுமே நடக்கும். திங்கட்கிழமை நாட்கள்ல சிவனை நீங்கள் வழிபட வேண்டும். சிவனை வழிபட்டு வாரத்திற்கு ஒரு முறை நீங்க திங்கட்கிழமை நாட்களில் வீட்டில் வைத்தோ அல்லது கோவிலில் வைத்தோ நீங்க சிவனுக்கு வில்வ இலைகளை எல்லாம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். பால் அபிஷேகமும் நீங்க சிவன் கோவிலுக்கு செய்யலாம். இதுவும் உங்களுக்கு நன்மைகளை உருவாக்கும். ஏழை மக்களுக்கு உணவுகளை நீங்கள் தானம் செய்யுங்கள். உங்களால் முடிந்த ஒரு நபருக்காவது நீங்கள் உணவை தானம் செய்யுங்கள். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றும். எனவே கடகம் ராசி அன்பர்களே, நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் வெறும் கஷ்டங்கள் மட்டும் கிடையாது. அது உங்களை பலமாக மாற்றிய வாழ்க்கை அனுபவங்களாக இருக்கும். இனிமேல் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இருட்டு எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் ஒரு நாள் வெளிச்சம் கண்டிப்பாக வரும். அதுபோலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இனி மெதுமெதுவாக நல்ல காலமானது தொடங்கும். நல்ல காலங்கள் தொடங்கி உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாக மாற்றும். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் பதிலளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின்
மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். கர்ம பலன் திரும்புவதற்கான ஒரு காலமாக இருக்கும். உங்களுடைய அதிபதி தரக்கூடிய அதிர்ஷ்டம். சந்திரன் நல்ல ஒரு நிலைக்கு வரும்போது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மன அமைதி, குடும்பத்தில் சந்தோஷம், நல்ல செய்திகள் இவையெல்லாம் அதிகமாகவே உங்களை தேடி வரும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படும். வாழ்க்கை நிலை உயர ஆரம்பிக்கும். உங்களுக்கு இந்த ஒரு நாளுக்கு பிறகு வேலை வாய்ப்பிலும் சரி, பதவி உயர்விலும் சரி, தொழில் வளர்ச்சியிலும் சரி, இவை நடக்க ஆரம்பிக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நல்ல ஒரு மாற்றத்திற்கு உங்களையும் கொண்டு செல்லும். நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். உச்சத்திற்கு செல்ல வேண்டிய செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் இந்த 3 விஷயங்களை செய்தால் உங்களுடைய வாழ்க்கை வேகமாக மாறிவிடும். நீங்கள் நினைத்து பார்க்காததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். பொறுமை காக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு பொறுமையுடன் நீங்கள் இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. பண விஷயத்தில் திட்டமிடல் என்பது மிகவும் அவசியம். திட்டமிட்டு செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். கோபம் எவ்வளவு இருந்தாலும் சரி, அந்த ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். எந்த வேலை உங்களுக்கு சரியாக பொருந்தும் தெரியுமா? கடகம் ராசி அன்பர்களுக்கு சில வேலைகள் செய்தால் மட்டுமே அது மிகவும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். ஒன்று, கல்வித்துறைகளில் வேலை. 2வது, மருத்துவம் சார்பாக. 3வது, ஆலோசனை சம்பந்தப்பட்ட வேலைகள். 4வது, உணவு தொடர்பான தொழில்கள். அடுத்ததாக ரியல் எஸ்டேட். இதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய தொழிலாக நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபமானது கிடைக்கும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரமானது இருக்கிறது. இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். கடகம் ராசி அன்பர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்தால் போதும், நல்லது மட்டுமே நடக்கும். திங்கட்கிழமை நாட்கள்ல சிவனை நீங்கள் வழிபட வேண்டும். சிவனை வழிபட்டு வாரத்திற்கு ஒரு முறை நீங்க திங்கட்கிழமை நாட்களில் வீட்டில் வைத்தோ அல்லது கோவிலில் வைத்தோ நீங்க சிவனுக்கு வில்வ இலைகளை எல்லாம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். பால் அபிஷேகமும் நீங்க சிவன் கோவிலுக்கு செய்யலாம். இதுவும் உங்களுக்கு நன்மைகளை உருவாக்கும். ஏழை மக்களுக்கு உணவுகளை நீங்கள் தானம் செய்யுங்கள். உங்களால் முடிந்த ஒரு நபருக்கு